ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் மீ. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மட்டன் குழம்பு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். இதில் கொஞ்சோண்டு நான் மஞ்சத்தூள் போட்டு இதை வேக வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதை ஒரு 3 விசில் நான் விட்டுக்கிறேன். விட்டதும் நான் ஒரு கடாய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம நான்வெஜ் செய்கிறது மாரி இருந்தால் எப்பயுமே எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா குக்கர்லேயே வெந்ததால் நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் போதும். கறியை போட்டதும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா மூடி விட்டு தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் குழம்பு எடுத்துக்கோங்க. இன்னும் நீங்கள் கட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க விடலாம்.
அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.